ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஹபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஹபகுக் chapter 3 verse 19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார். What a great faith confession of the prophet Habakkuk. Even though everything fails, my Lord God is my strength. He will strengthen me. The fig tree did not bud. The grape, the wine did not give fruit. The olives did not give any yield. The fields did not give the yields of the paddy or the grain or the wheat. Even the cattle, they didn't give any milk. They didn't give any proper gain for them. The sheep also did not give their proper yield to the person. He lost everything. He lost all his livelihood, every income. Will you be in a good shape when you lose all your income? No. You will murmur. You will be angry on God. You will be questioning God. But the prophet says, yet I will rejoice in the Lord. எல்லாவற்றையும் இழந்து போனாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகளில எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். Yet I will rejoice in the Lord. I will not complain. I will not murmur because of my losses, but I will always rejoice in the Lord. I want to give glory to God. I want to praise Him because I have a hope. He is going to strengthen my legs like the hind's leg. He is going to raise me to walk in high places. I am not going to sit like this. I have a hope. That is my God. He is my hope. He is going to strengthen me. He is going to lift me up from the miry clay. And He is going to lift me up to the elevated position where He wants me to be there. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை அவர் உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். நான் சோர்ந்து போவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதனால எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், எனக்கு வர வேண்டிய நன்மைகள் நிச்சயம் வரும். நாங்கள் அதை மறந்து போவதில்லை. நான் அதை எதிர்பார்த்து இருக்கிறேன். அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய நீர் எங்கள் ரட்சிப்பாய் இருக்கிறீர், எங்கள் பலனாய் இருக்கிறீர். எங்களை நீர் பலப்படுத்துகிறவர். எங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் தலங்களிலே எங்களை நடக்க பண்ணுகிற தேவன் நீர். கர்த்தருடைய கரம் எங்களோடு இருப்பதாக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்துள்ளோம். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே குறைவுகளை நிறைவாக்கும். இழந்து போனதவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்துள்ளோம். நீரே மேலானவர், நீரே நன்மை செய்கிறவர், நீரே பரிசுத்தர், நீரே எங்களுக்காக யாவும் செய்கிறவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.